கதை ஆத்மராம் துபே மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜயினியைச் சேர்ந்த நன்கு மதிக்கப்படும் விதவை ஆவார். 2 நாட்களில் 70 வயதை எட்டப் போகிறார். அவரது பிரம்மாண்டமான பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு குடும்பத்தினர் தயாராகிக் கொண்டிருக்கும் போது தாய்லாந்தில் அவர் தப்பிச் சென்றது பற்றிய ரகசியத்தை அவர்கள் கண்டுபிடித்தனர். இந்த பயணம் சிற்றின்பத்திற்காக மட்டுமே இருந்ததா அல்லது கண்ணில் படுவது இன்னும் இருக்கிறதா? விமர்சனம்: வயதானவர்களுக்கு வாழ்க்கை தனிமையாக இருக்கும், மேலும் அவர்களின் மனைவி இறந்த பிறகு அவர்களுக்கு பெரும்பாலும் இன்பங்கள் மறுக்கப்படுகின்றன, குறிப்பாக பாலியல் மற்றும் அமைதியான வாழ்க்கை வாழ எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னுரிமை கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஆத்மாராம் துபே கஜராஜ் ராவ் மூலம் திரைப்படம் இந்த அம்சத்தை முன்னிலைப்படுத்த முயற்சிக்கிறது, மேலும் அந்த வயதிற்கும் உடலுறவுக்கான ஏக்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. மிகவும் மதிக்கப்படும் செட்டுவஜனேரியன் தனது மனைவியை 22 ஆண்டுகளாக அவளுக்காக அர்ப்பணித்த பிறகு அவள் பக்கவாதத்துடன் போராடும் போது அவளை இழக்கிறான். தனக்கு விரைப்புத்தன்மை இருக்கலாம் என்றும் சதை சார்ந்த இன்பங்களில் ஈடுபட முடியாமல் போகலாம் என்றும் உணர்ந்ததும் தனிமையாகவும் மனமுடைந்தும் அவன் உயிரை மாய்க்க முடிவு செய்கிறான். ஆனால் ஒரு இளம் அந்நியன் சந்துலன் திவேந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தன்னிடம் தீர்வு இருப்பதாக கூறி அவனை தடுக்கிறான். சாந்துலனின் உதவியுடன் ஆத்மாரத்தை பாங்காக்கிற்கு கொண்டு வரும் இன்பத்தை தேடும் கதை இவ்வாறு தொடங்குகிறது. மூத்த நடிகரின் முந்தைய சுற்றுப்பயணத்தை பதாய்ஹோ மூத்த குடிமக்கள் குழந்தைகளை வைத்துக் கொள்வது அல்லது உடலுறவு கொள்வது பொருத்தமற்றது என்று குடும்பம் கருதுவதை இந்த முன்னுரை நினைவூட்டலாம். இது உடல் இன்பத்தை பற்றியது என்பதால் தாய் மசாஜில் ஆத்மராமின் செயல்கள் மிகவும் மூர்க்கத்தனமாக தெரிகிறது. அவர் ஒரு கொள்கை பிடிப்பவர் என்பதை உயர்த்தி மரியாதை மற்றும் மதுவிலக்கை சமன்படுத்தும் நமது போக்கையும் படம் சித்தரிக்கிறது. கருத்தும் சிந்தனையும் பாராட்டுக்குரியதாக இருந்தாலும் உஜ்ஜயினி என்ற உறக்க நகரத்தின் சாரத்தையும் அதன் குடியிருப்பாளர்களின் மனநிலையையும் இயக்குனர் மங்கேஷ் ஹட்டாவ்லே திறமையாக படம் பிடித்திருந்தாலும் படத்தில் இறுக்கம் இல்லை. 122 நிமிடங்களுக்கு மேல் கதை நீண்டு இழுக்கப்பட்டு மந்தமாகி இந்த நரம்பின் மற்ற திரைப்படங்கள் கொண்டிருக்கும் வினோதமான அளவு குறைவாக இருக்கும். சில வேடிக்கையான காட்சிகள் உள்ளன. ஆத்மராமின் பக்கத்து வீட்டுக்காரர் கம்ப்யூட்டரை எப்படி ஆஃப் செய்வது என்று தெரியாததால் ஒரு ஆபாச படம் பார்ப்பதை பிடிக்கிறார். அதற்கு அவருடைய இளம் பேரன் குற்றம் சாட்டப்படுகிறான். பாங்காக்கிற்கான அவரது விமான பயணமும் அவரது சக பயணியுடனான பரிமாற்றமும் சிரிப்பை வரவழைக்கும். பிந்தைய பாதி பார்வையாளர்களை பாங்காக்கிற்கு அழைத்து செல்கிறது. இது அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது, குறிப்பாக ஃபூகெட்டின் காவ்சோகேரி, அங்கு ஆத்மரம் ஒரு பெண் ரஷ்ய பதிவருடன் பயணிக்கிறது. அழகிய சூழல் உங்கள் தாடைகளை வீழ்த்தும். கஜராஜ் நிகழ்ச்சி நகைச்சுவை மற்றும் உணர்ச்சிகரமான காட்சிகளில் தனது நேர்த்தியான நடிப்பால் மீண்டும் ஈர்க்கிறது. திவேந்துவும் நன்றாக வேலை செய்கிறார், ஆனால் அவரது பாத்திரம் வளர்ச்சியடையவில்லை. அவர் ஒரு குறும்புக்காரனாகவோ அல்லது உணர்திறன் மிக்க நபராகவோ கடந்து செல்லவில்லை, மேலும் ஆத்மராமுக்கு உதவுவதற்கான அவரது நோக்கம் அல்லது உந்துதல் அபத்தமானது. சாந்துலன் பழைய காலத்தவரிடம் பாஸ்போர்ட், ஸ்மார்ட்போன் மற்றும் ஒரு பெண்ணை பூம் பெறுகிறார், ஆனால் இது ஒரு குறும்பு என்று கூறுகிறார். அதே சமயம் அவர் பிந்தையதை வெற்றி பெறுவது போல் தெரிகிறது. ராஜ்பால் யாதவ் ஒரு கெமியோ தோட்டத்தில் வருகிறார். இது பெருங்களிப்புடையதாக இருக்க வேண்டும், ஆனால் அது தட்டையாக விழுந்து கதையை எந்த விதத்திலும் முன்னோக்கி கொண்டு செல்லவில்லை. தாய் மசாஜ் சில அழுத்தமான தருணங்களை கொண்டுள்ளது, குறிப்பாக ஆத்மாரம் தனது மகனுக்கு விளக்கமளிக்கும் போது அல்லது அவரது இளம் மனைவி மற்றும் ரஷ்ய பயணியுடனான அவரது சமன்பாட்டை நினைவுபடுத்தும் போது. நீங்கள் அதை இடைவிடாது ரசித்தாலும் ஒட்டுமொத்தமாக திரைப்படம் குறைவாக உள்ளது.